ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க அம்மா வந்து, ஏம்மா நேற்று அவன் பரோட்டா வாங்கிட்டு வந்து அவன் கையாலேயே பிச்சு பிச்சு கொடுக்குறான், நீ அதை வந்து ஆஹா ஓஹோன்னு ரசித்து சாப்பிட்ற, அவன் கையை கூட கழுவலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் போய் கையை கழுவிட்டு வந்து தானே பிச்சு போட்டார். ஏம்மா கையை கழுவுதுன்னா என்ன, நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா கழுவணும், அதுதான் கையை கழுவுறது, சும்மா அப்படி கழுவிட்டு வந்து பிச்சு போடுறதில்ல. நான் நீலா நீ இப்படி மாறிட்ட, ஏயே கொஞ்சம் கூட ஒரு சுத்தமே இல்லாத கொடுக்குறாங்க, நீயும் சாப்பிட்ற வாங்கி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிலா அவங்க அப்பா வந்து சரி சரி பேசாத இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிலா சொல்லுவாங்க, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, அந்த பரோட்டா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கடையில் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு நிலா அவங்க அப்பா வந்து வாமா இங்கே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போது நிலாவை பார்த்து, ஏம்மா உனக்கு வந்து சோழனை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. பிடிக்குமே, பின்ன எதுக்குமா டைவர்ஸ் பண்ண அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கிறாங்க நிலா. சொல்லுமா எதுக்கு டைவர்ஸ் பண்ண, ஏன் என்னத்துக்காக, என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா, பிடிக்கும்னு சொல்கிற, எதுக்கு பின்ன டைவர்ஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா நிலாவால் பதிலே சொல்ல முடியல, எது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி திணறாங்க. உடனே எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன்னு அவங்க எழுந்து போயிடுறாங்க. உடனே என்னங்க இவ இப்படி இருக்கா, ஏதாவது சொன்னால் தானேங்க அது பாரு, அவளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அவள் வழியிலே போயிட்டு என்ன காரணம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறமா நம்ம அவளை இது பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கே நம்ம கூட்டின்னு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோழனை காமிக்கிறாங்க. சோழன் வந்து நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு வெளியிலேருந்தே வந்து டான்ஸ் ஆடிட்டே போகிறாரு. டான்ஸ் ஆடிட்டு போயிடனோடனே, என்னடா ஆட்டம் பாட்டெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு நடேசன் கேட்பார். உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு உள்ளே போய் மறுபடியும் அதே மாதிரி டான்ஸ் ஆடுவார். என்னடா சோழா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பார். நிலா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்னடா சொல்கிற, ஆமாம் நிலா வீட்டுக்கு போனேன். நிலா திட்டலையாடா, திட்டல, அவோ அது வா சோழன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பிடிச்ச பரோட்டா வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து நானும் அங்கேயே சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டேன்டா, நான் அங்கேயே சாப்பிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்லுவார். அப்படியாடா அப்படின்னு அப்படியே பேசினே இருக்கும்போது சேரனுக்கு வந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே சந்தா ஃபோன் பண்ணுறான், போ வெளியே போய் பேசினேன் அப்படின்னு சொன்னோன்னே சந்தா ஃபோன் பண்ணுறாங்க. சேரன் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் ஃபோனில் காதல் வச்சு பேசுவார். பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீடியோ காலில் பேசுவாங்க. வீடியோ காலில் பேசுனா 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் வீடியோ காலில் பேசுகிற யாரும் இல்லையானா எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசியிருப்பாங்க. இங்கே சோழனை காமிக்கிறாங்க. சோழன் வந்து அப்படியே அதே மாதிரி டான்ஸ் ஆடிங்கன்னா அப்படியே ட்ரீம்ஸ்லேயே அப்படியே டான்ஸ் ஆடினே இருப்பார். இன்றைக்கி நைட்டு நம்மளை தூங்க விட மாட்டான்டா, வாடா நம்ம வந்து ரூம்குள்ளே போயிடலான்னு இவங்க அங்கே போயிடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிலா வந்து ரூம்குள்ளே வந்துடுவாங்க. ரூம்குள்ளே வந்த உடனே அப்படியே உட்காந்துன்னு சோழன் வந்து அந்த இது எடுத்துகிட்டு வந்தது அப்படியே ஜாலியாக இவங்க 2 பேரும் பேசிக்கின்னு அந்த பரோட்டாவை சாப்பிட்டது இதெல்லாம் நினச்சிட்டே இருப்பாங்க. இங்கே சோழனை காமிப்பாங்க. சோழனும் அதே மாதிரி ஃபோன் வச்சுக்கிட்டு நிலாவுக்கிட்ட பேசுனது அப்படியே அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தது. அவரும் அதே மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. சரி மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், மெசேஜ் பண்ணுவாங்க நிலாவுக்கு, இந்த மாதிரி தூங்கிட்டிங்களா அப்படின்ட்டு. நிலா உடனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தூங்கலை, புது இடமா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. 2 பேரும் மாறி மெசேஜ் பண்ணிக்குவாங்க. என்னை மிஸ் பண்ணுறியாருன்னா, இல்லையே நான் மிஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே நான் வந்து சேரன் அண்ணனை தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. இப்படியே 2 பேரும் மாற்றி சந்தோஷமாக வந்து மெசேஜ் பண்ணிக்குவாங்க. நிலாவும் வந்து சோழன் போட்ட உடனே மெசேஜுக்கு திரும்பி பதில் மெசேஜ் உடனே போடுவாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஜாலியாக அவரும் மெசேஜ் பண்ணுவார். நிலாவும் சந்தோஷமாக சோழன் மெசேஜ் பண்ணுறான்னு அவரும் மெசேஜ் பண்ணுவாங்க. இப்படியே மாற்றி மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா காலையில் பார்த்திங்கனாக்கா இங்கே சேரன் சோழன் பாண்டியெல்லாம் உட்காண்ட்ருப்பாங்க ஒரு ரூமில். உட்காந்தோடனே பாண்டி வந்து குளிச்சுட்டு ரெடியாகுவார். உங்கள்கிட்ட ட்ரெஸ் இருந்தால் கூட, என்னடா என்ன ஆச்சு, என்ன நல்ல ட்ரெஸ் போடுறேன், மெக்கானிக் ஷாப்புன்னு எப்பவுமே ஒரு பனியன் தாண்டா போட்டுன்னு போவேணும், இல்லை ஃபங்க்ஷன் போறியா, யாருடா எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னோடனே, இந்த மாதிரி வானதி வந்து கெட் டுகெதருக்கு வந்து என்னை கூப்பிட்ருக்கு, அவங்க காலேஜில் எல்லோரும் பாய் ஃப்ரெண்ட் எல்லோரையும் அவங்கவுங்க ஃப்ரெண்டுங்களை கூட்டின்னு வருவாங்களா, அதனால் என்னையும் வான்னு சொல்லிச்சு, எனக்கு போக இஷ்டம் இல்லைடா. அண்ணே போனேன் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு பல்லவன் சொல்லுவான். ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும்ண்ணே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்கிறேன், ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இவனும் சோழனும் சொல்லுவாங்க, ஆமாம் சூப்பராக இருக்கும், போடா என்கிட்ட என் ட்ரெஸ் இருக்கும் பாரா, சரி உன் ட்ரெஸ்ஸில் எதுனா ஒன்று கொடுறான்னா அவள் ட்ரெஸ் எடுத்து
சோழன் எடுத்து ஒன்று கொடுப்பாரு, இது நல்லா இல்லை அப்படின்ட்டு. அப்புறமா திரும்பி பள்ளம் ஒன்று கொடுப்பாரு, இது போடுனே, எப்போ பாரு நீ கட்டம் போட்ட சட்டையை போட்டுங்கிற, இது போடு சூப்பராக இருக்குது அப்படின்னு. சரிண்ணே அது போட்டேன்னா, சரி வாண்ணே உன் தலையை வந்து அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணி விட்றேன், ஃபேஷியல் பண்ணி விட்றேன்ட்டு தலை இதுக்கெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா சேரன் உள்ளே வருவார். சேரன் உள்ளே வந்துட்டு, ஏய் என்னடா பண்ணிருக்கீங்க, ஏய் பாண்டி என்னடா இவ்வளோ அழகாக இருக்கிற, சூப்பராக இருக்கிறடா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே அப்படியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இது பண்ணுவார். இங்கே பார்த்திங்கன்னா காலையில் நடேசன் வந்து குளிச்சுட்டு அந்த துணிங்களை வந்து அப்படியே துடைச்சிட்டு அப்படியே தூக்கி அந்த சோபாவில் போடுறதும், அது பார்த்திங்கன்னா அந்த ஹாலே ஒரே ஒரு எப்படி சாப்பிட்டு அப்படி அப்படியே போட்டு போயிருக்காங்க. துணிங்களை வந்து டவலுங்களாம் அங்கங்கே அப்படியே கிடக்குது. பாரு ஒரு பொண்ணு இல்லைன்ன உடனே மறுபடியும் பேச்சுலர் ரூம் மாதிரி ஆகிப்போச்சு பாரு. ஏய் பாரு பாப்பா, டவுலெல்லாம் அப்படி போடாதப்பா, எடுத்து ஒழுங்காக எங்கன்னா காய போடுப்பா. ஏய் இது ஏன் வீடுடா, நீ எல்லாம் எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா இருக்கணும், நிலா இருந்திருக்கணும் இங்கே, அப்போ தெரிஞ்சிருக்க உங்களுக்கு. ஏய் இப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போவார். இங்கே அந்த சாப்பிட்ட அந்த இலை அந்த அந்த பேப்பருங்க அந்த இதுவெல்லாம் எடுத்து கவரில் போட்டு அவர் க்ளீன் பண்ணிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாண்டி வந்து சோழன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடி ஆகின்னு இருப்பார். அந்த நேரத்தில் தானே சேரன் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி சூப்பராக இருக்கிறடா அப்படின்ட்டு. உடனே பல்லவங்கிட்ட சொல்லுவார் சேரன், ஏய் பல்லவா, இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறேன்டா, நிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்துன்னு போய் கொடுத்துட்றியா அப்படின்னோடனே உடனே சோழன் வந்து நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. உடனே இல்லை பல்லவனே போட்டோம், நீ எதுக்குடா நேற்று தானடா போய் வந்த அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பல்லவனும் சொல்லுவார், ஆமாம் நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே சரி வாடா கெட்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சேரன் சொல்லுவார், சும்மா அங்கே போவாதரா, நீ வந்து போவாத இருந்தால் தான் கொஞ்சமாவது மிஸ் பண்ணால் தான் அவங்களுக்கும் உன்னை மிஸ் பண்ணுற, அது மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்றா, அப்போ தான் அவங்க உன்னை தேடுறாங்களா என்னான்னு ஒரு உன்னுடைய அருமை புரியும், உன்னுக்கும் அவங்க அருமை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்ட் தான், சரிடா நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, பல்லம் வந்து அவங்க அண்ணங்கிட்ட வந்து கூடையில் அந்த நிலாக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு, சரிண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, எதிலடா போடணும், நான் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போகிறேன்னு, அதெல்லாம் வேணாம் 2 வீலர் எடுத்துன்னு போடா அப்படின்றாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சேரன் அப்படியே பார்த்து நிற்கிறா. இதோட இந்த எபிசோட்